ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படி, ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு லட்சியத்துக்காக பிறந்தவர்கள், மறுமைக்காக, மரணத்தை பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நம்ம பிறந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. ஏண்டா அல்லாஹ் தஆலா சூரா அஸ்-ஸாரியாத்தில் சொல்லி காட்டுறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன்ங்கிறான். இந்த மனிதர்களையும் ஜின்னையும் நான் படைத்தது என்னை வணங்குறதுக்காக அன்றி வேறு எதுக்கும் கிடையாதுங்கிறான். என்னை வணங்குறதுக்கு தான் இந்த மனிதர்களையும் ஜின்னையும் நான் படைச்சேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குறது, அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருக்கிறது. இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இப்போ இந்த குடும்பம் அப்படி என்று சொல்லும்போது நமக்கு ஒரு பொறுப்பு வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் எல்லாருமே பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்கிறாங்க. அப்போ நமக்கு என்று ஒரு பொறுப்பு வருது. குடும்பம் என்று சொல்லும்போது நம்ம பிள்ளைகள் மேலே, நம்ம மனைவி, ஒரு பெண்களுக்கு தன்னுடைய கணவன், குழந்தை, இது தன்னுடைய வீட்டை எப்படி பார்த்துக்கணும் என்கிறது நமக்கு ஒரு பொறுப்பாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்று. ஏன்னா அந்த பொறுப்பை சரியாக செய்யும்போது தான் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கும். அப்போ நம்முடைய நோக்கம் இந்த குடும்பத்தில் நடைபெறணும். நம்முடைய தேவைக்கு உழைக்கிறோம், நம்ம தேவைக்கு சாப்பிட்றோம், நம்ம தேவைக்கு சுகம் அனுபவிக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய தேவைக்கு. அந்த தேவையை கூட ஹலாலாக நம்ம செஞ்சுட்டு போகணும். வணக்கம் மட்டும்தான் மார்க்கம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. சடங்கு சம்பிரதாயங்களும் சேர்த்து தான் மார்க்கம். ஏனெண்டா லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயுமே, உடுக்கிறதுல, சாப்பிட்றதுல, தொழில் செய்கிறதுல, எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வுடைய தூதரில் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது. அந்த அழகிய முன்மாதிரியை நம்ம என்ன செய்யணும்? எடுத்து நடக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சிந்திச்சு பாருங்க, ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கண்டு ஒரு லட்சியம் இருக்குது, இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் சொர்க்கம் போக முடியும். சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது. மறுமை வாழ்க்கையை நம்ம ஆட்கள் நகைச்சுவையை சொல்லணுமா, அப்போ பார்த்துக்கலாம், கபூரில் பார்ப்போம், கேள்வி எனக்கு கிடக்கக்குள்ள பார்த்துடலாம், பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்போ ஒன்று பண்ணாலும் மரணம் வருது. அப்போ நம்ம மூமினா இருக்கணும். என்ன சூரத்துல் முனாஃபிகூன் 11வது வசனத்தில் சொல்கிறான், யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதில் நேரம் வந்தால் பிந்தாதுங்கிறான் அல்லாஹ். நேரம் வந்தால் பட்டுன்னு பெய்திரும், அது உயிர் பெய்திரும். ஆனால் அப்போ நம்ம மூமினா இருக்கணும். அந்த மூமினாக நம்ம வாழ்ந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யலாம்? தப்பலாம். அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். சிந்திச்சு பாருங்க. அப்போ எப்பவுமே நம்ம ஒரு மூமினா வாழணும். நம்முடைய லட்சியம் இதுதான், மறுமைக்காக வாழ்கிறது. மறுமை தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பெரிய ஒரு கனவாக இருக்கணும். நம்ம குழந்தைய வளர்க்குறது, நம்முடைய பிள்ளை குட்டிகள் பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, நம்முடைய தொழில் எல்லாமே அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு ஒன்று வேணாம். அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் ₹1 நம்ம சம்பாதிக்க தேவையில்லை, அது வேணாம். நமக்கு அடிப்படையில் ஒரு நம்பிக்கை சரியாக இருக்கணும். ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டாங்கிறான். நமக்கு எதுக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கு நமக்கு கிடைக்கும். நமக்கு இதை மிஸ் பண்ணினா நமக்கு வாழ்க்கை கஷ்டம். இது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் மிஸ் பண்ணணும். அல்லாஹ்வுக்காக நாம் சிலதை தியாகம் செய்யணும், விடணும். ஈமான் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம், ஈமான், இதுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. குடும்பம், உறவு, சொத்து, சுகம் எதுவுமே இருக்கக்கூடாது. மார்க்கம் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கம் தான் நமக்கு ஃபெஸ்ட்டு. ஈமான் தான் நமக்கு எப்போவுமே உயர்த்தியாக இருக்கணும். அந்த ஈமானில் உறுதியாக இருந்துக்கிட்டு தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் இருக்கணும். அப்போ ஒரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமையணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஈமானிய அடிப்படையில் அந்த குடும்பம் இருக்கணும். நம்ம திருமணம் முடிக்கும்போது, ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் போதோ அல்லது ஒரு மகனுக்கு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போதோ முதல் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் மார்க்கம் தான். அப்போ தான் அந்த இஸ்லாமிய குடும்பம் அங்கே இருக்கும். ஆசைக்கு அல்லது அழகாக இருக்குது, வசதியாக இருக்குங்கிறதுக்காக நாம் திருமணத்தை முடித்து கொடுத்துட்டு என்ன செய்ய?
அது என்ன செய்யும்? அந்த காசு, பணம், அழகு, அந்தஸ்து, அது நமக்கு எந்த வகையில் பிரயோஜனப்படும் சொல்லுங்க? எல்லாமே மங்கி போறது மாதிரி தான் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். இந்த உலகம் என்பது எல்லாமே அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹதீதுல சொல்லி காட்டும்போது, இந்த உலகம் என்பது ஒரு வீண், ஒரு விளையாட்டு, ஒரு ஏமாற்று, ஒரு வெற்று அலங்காரம். அல்லாஹ் தஆலா ஒரு வெற்று அலங்காரம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றான் தெரியுமா? இது ஒரு விவசாயி தன்னுடைய விளைச்சல் அதிகமாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறானே, அதை போன்றுங்கிறான். ஒரு விளைச்சலை போல விவசாயி தோட்டம் செய்யணும், நல்லா பழுத்திருக்குது, நல்லா காய்ச்சிருக்குது, அவன் ஆச்சரியப்படுறான். அது மாதிரி தான் இந்த உலகம். எந்த பயிராக இருந்தாலும், எந்த விவசாயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் அது சருகாயிடும், அது பழுத்து போயிடும், அது காய்ச்சி ஓஞ்சி போயிடும், அது அப்படியே வைக்கலாக கூழுகளாக மாறிடும். இதுதான் இந்த உலகத்துக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹதீதில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். 20வது வசனம். அன்புக்குரியவர்களே, அப்போ என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. எல்லாமே ஓய்ந்து போய்த்திரும், எல்லாமே முடிஞ்சு போகும், அழகு மாறி போகும், வசதி தேஞ்சு போகும், எல்லாமே போகும். ஆனால் ஈமான் மட்டும் எப்போவுமே உறுதியாக இருக்கும். ஈமான் மட்டும் நமக்கு எப்போவுமே உறுதியாக. ஈமான் ரொம்ப முக்கியம். அப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா, என்னை வணங்குறதுக்காக வேறு எதுக்குமே உங்களை நான் படைக்கலைங்கிறான். மனிதர்களையும் தான், ஜின்களையும் தான் என்ன வணங்கணும். அதான் நம்முடைய உயரிய நோக்கம். அந்த அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். ஈமான் தான் நம்முடைய தலையில் எப்போவுமே இருக்கணும். ஈமான் எதை பார்த்தாலும் இது நம்முடைய இஸ்லாத்துக்கு முரணானதா, இதை செய்யலாமா, இது ஹலாலா, இது ஹராமா, இது அல்லாஹ் ஏற்றுக்குவானா, அல்லாஹ் இதை விரும்புவானா, அல்லாஹ் இதை வெறுக்கிறானா, ரசூலுல்லாஹ் இதை அனுமதிக்கிறாங்களா, இந்த ஒரு சல்லடையில் போட்டு சலிக்காம எதையுமே நம்ம அந்த உலகத்தில் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு விடயம். எந்த விஷயமாக இருந்தாலும் இது மார்க்கத்தில் சரியானது தானா, இது அனுமதிக்கப்பட்டதா, இது அல்லாஹ் ஏற்றுக்குவானா, இது இல்லையா, அதை செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முறைனா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையுமே மறுமையில் வச்சிருக்கிறான். அந்த மறுமை ரொம்ப பிரம்மாண்டமானது, மறுமை உன்னதமானது. அதை விட இந்த பெருசு எதுவுமே கிடையாது. சூரத்துல் மாயிதாவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமும் இருந்து அதுபோல இன்னொன்றும் இருந்து அத்தனையும் தருவேன், என்னை விட்டுடு ரப்பே என்று மறுமையின் தண்டனையிலிருந்து தப்பிக்க அதை பகரமாக கொடுத்த போதிலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒட்டுமொத்த உலகமும் 2 மடங்கு இருந்தாலும் அல்லாஹ்விடம் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நமக்கு மறுமைக்கு எந்த வகையிலும் உதவாது. எது உதவும்? ஈமான் ஒன்றுதான் உதவும். அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வானம் பூமி அதிலே உள்ளது அத்தனையும் தராசின் ஒரு தட்டிலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் மறுதட்டிலும் வைத்தால் அது கதிக்கும் என்றார்கள். என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு ஈமான் மட்டும்தான் மறுமையிலே பாதுகாப்பும் வெற்றியும் சொர்க்கமும் வாங்கி தருவார். எதுவுமே இல்லை, எதுவுமே நமக்கு உதவாது. அப்போ நம்ம ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கும் போது ஈமான் அங்கே இருக்கிறதா, மார்க்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும்.